மலேசியா இனப்படுகொலைகளை கடுமையாக எதிர்க்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். ஆனால் குறிப்பிட்ட சில காரணங்களால் ஜெனசைட் கன்வென்ஷன் எனப்படும் 1948 ஆண்டு இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டனை ஒப்பந்தத்தில் மலேசியா கையெழுத்திடவில்லை. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் உருவாக காரணமான ரோம் பிரகடனம் மற்றும் எல்லா வகை இனப்பாடுகளையும் ஒழிக்கும் ஐநாவின் அனைத்துலக ஒப்பந்தமான ஐசெட் ஆகிய இரண்டும் மலேசியாவுக்கு அதில் தடைக்கற்களாக இருப்பதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். ரோம் பிரகடனமும் ஐசெட் ஒப்பந்தமும் பூமி புத்ராக்களின் உரிமை மற்றும் LGBTQ அம்சங்களை தொடுக்கின்றன. அவற்றை பெரும்பாலான மலேசியர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. தவிர மலாய் ஆட்சியாளர்கள் மன்றமும் அது குறித்து கவலை தெரிவித்திருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் சொன்னார். பாலஸ்தீனத்துக்கு எதிரான தாக்குதல்களால் இஸ்ரேல் மீது மலேசியா நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இனப்படுகொலையை தடுக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் சாத்தியம் குறித்து மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு பதிலளித்தார். எனினும் ரோம் பிரகடனம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய நாடாளுமன்ற தேர்வு குழுவை அமைக்கலாம் என பிரதமர் சொன்னார். எதிர்க்கட்சிகளின் கடும் ஆட்சேபம் மற்றும் மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தின் ஒப்புதல் கிடைக்காத காரணத்தால் ரோம் பிரகடனத்தில் கையெழுத்திடுவதிலிருந்து 2019 ஆண்டு மலேசியா விலகிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.